நம்ம ஹீரோ கிருஷ்ணா ஆபீஸ் கால் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனோட வைஃப் ஸ்ரீயோ நம்ம பிரிஞ்சலாம்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவா. அந்த மெசேஜ் பார்த்துட்டு அவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா, நீ நேர்ல வா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லுவா. அவளோ நான் எங்கேயும் வர மாட்டேன், நம்ம பிரியறதா கரெக்டா இருக்கும், நம்மளோட லவ் லாங்குவேஜ் செட்டே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லுவா. அவனும் ரொம்பவே கடுப்பாயிட்டு அவளுக்கு கால் பண்ணுவான். ஸ்ரீ காலை எடுத்ததும் அவ ரொம்பவும் கோவத்துல கத்த ஆரம்பிச்சிருவா. ஆக்சுவலா ஸ்ரீக்கு கத்தி சண்டை போறதே பிடிக்காது, அதனால அவனோட காலை கட் பண்ணி விட்டுருவா. அந்த விஷயத்த மறந்துருப்பா, அதனால மறுபடியும் கால் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணுவான். அவனும் ரொம்ப பொறுமையா அவகிட்ட என்ன தண்டி பிரச்சனை எனக்கு புரியுற மாதிரி சொல்லிடின்னு கேட்பான். அப்ப அவளும் ஒரு சம்பவமா எடுத்து சொல்லிட்டு இருப்பா. 2 வாரத்துக்கு முன்னாடி 2 பேரும் பீச்சுக்கு போயிருந்தோம், அப்ப நீ என்ன பண்ண, ரொம்பவும் ஆசையா உன் கையை பிடிச்சு நடக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன். பப்ளிக்ல இருக்கும்போது நீ கையை பிடிச்சா நடக்காத, எனக்கு அது ரொம்பவே அன்கம்ஃபர்டபிளா இருக்குன்னு சொன்னேன். எனக்கு பிடிக்கிற விஷயம் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவனும் இந்த சின்ன விஷயத்துக்காக ஏன்டி பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, ரொம்பவே கடுப்பாயிட்டு. இந்த சின்ன சின்ன விஷயம் தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது, அதே உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு கேட்பான். அவனும் அதுக்கு இந்த ஒரு விஷயம் தான் இருக்கா இல்ல வேற ஏதாவது லிஸ்ட் போட்டு வச்சிருக்கியான்னு கேட்பான். அவளும் அதுக்கு லாஸ்ட் ஃப்ரைடே நீ என்ன பண்ண ஞாபகம் இருக்கா, அதுக்கு ஐயோ எனக்கு இன்னைக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்ல, தயவு செஞ்சு என்னன்னு சொல்லிடு அப்படின்னு கேட்பான். லாஸ்ட் ஃப்ரைடே நான் உன்னை ஃப்ரெண்ட் வீட்ல டிராப் பண்ணும்போது நீ எனக்கு ஒரு gift கொடுத்த, அதை நினைச்சு நான் ஸ்டார்டிங் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அந்த gift என்னன்னு ஓபன் பண்றதுக்குள்ள நீ உனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட் கூட போயிட்ட, இதுல என்னடி தப்பு இருக்கு. ஆக்சுவலா அந்த gift கொடுத்துட்டு நீ பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு எதுவுமே என்கிட்ட சொல்லல, ஆக்சுவலா நான் தான் உன் மேல கோவப்படணும்னு சொல்லுவான். கொடுத்ததெல்லாம் ஒன்னும் தப்பு கிடையாது, gift ஓபன் பண்ணி எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்கறது கூட உனக்கு 2 நிமிஷம் டைம் கிடையாதான்னு கேட்பான். நான் பண்ண சின்ன சின்ன தப்பா மட்டும் குத்தி காட்டிக்கிட்டு இருக்கியே, ஆல்ரெடி வேலை செஞ்சு எனக்கு ரொம்பவே தலைவலிக்குது, நீ வேற என்ன டார்ச்சர் பண்ணாதான் சொல்லிட்டு போன் கட் பண்ணிடுவான். ஈவினிங் அவனும் ரொம்பவே டென்ஷனா வீட்ல இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட அம்மா உங்களோட லவ் லாங்குவேஜ் என்னதுமான்னு கேட்பான். அவங்களும் அவன் கிட்ட எனக்கு நான் பண்ற சின்ன சின்ன விஷயம் கூட அப்பா என்ன பாராட்டணும்னு ரொம்பவே எதிர்பார்ப்பேன், ஆனா அப்பா வாயில இருந்து ஒண்ணுமே வராது, அதனால நான் டெய்லி அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். கழிச்சு நானே அவர்கிட்ட எனக்கு இது மாதிரிலாம் நீங்க பண்ண எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவரே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கே புரிய வரும், ஐயோ நம்ம அவகிட்ட ஒரு மாதிரி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா 2 பேரும் ஒரே வீட்ல இருந்தா மெசேஜ்ல சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அவனும் அவகிட்ட என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன்னு சொல்லுவான். அப்ப அவளும் உன்னை கொடுத்த கிஃப்ட் எனக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுவாங்க.